வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது ஆசிரியர் பணியிடங்கள் சம்மந்தமான ஒரு மிக முக்கியமான தகவல் தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிரியர் பணி நியமன ஆணை மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்களுக்கு முன்னாடி 2012வது வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு விழா அப்படின்றதே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்போதைய தமிழக அரசு அப்படின்றது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா 1000 2000 பணியிடங்கள் அப்படிலாம் கொடுத்து அதை வந்து ஒரு விழாவெல்லாம் கண்டக்ட் பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 20,000த்துக்கும் மேலே ஆசிரியர் பணியிடங்கள் அப்படின்றது 2012 ஃபுல்லப் பண்ணாங்க. அது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அது அவ்வளோ ஆசிரியர்களுக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்தது. ஸோ நிறைய பேரோட வாழ்வாதாரம் அப்படின்றது இதை பேஸ் பண்ணி இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்க்கை கொடுத்தது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஒரு நியமனம் அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் இதில் இந்த எஸ்ஜிடியில் ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்ச, அதாவது கண்கூடாக தேர்வு எழுதின ஒரு கேண்டிடேட்டுக்குமே தெரியும் இதில் வந்து ஒரு 10,000 காலி பணியிடங்கள் வரையும் ஃபுல்லப் பண்ணலாம் அப்படிங்கிறது. நம்ம ஃபஸ்ட்டு 1700 வேக்கன்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1000 வேக்கன்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 2700 காலி பணியிடங்கள் அப்படின்றது இப்போதைக்கு தற்போதைய நிலைமையில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்கன்னா கடந்த வருடமே ஒரு 6000 வேக்கன்ட் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வேக்கன்ட் கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த எல்லாத்தையுமே 6000லேருந்து இந்த 2 வருட காலங்களில் இருக்கிற ரிட்டையர்மெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபரு, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ப்ரொமோஷன்லாம் ஆனவங்களெல்லாம் கால்குலேஷன்லாம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8000லேருந்து 10,000 காலி பணியிடங்கள் அப்படின்றது எஸ்ஜிடியில் கண்கூட தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த 10,000 காலி பணியிடங்களுக்கு ஃபுல்லாக பண்ணினாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அதை விட, ஏன்னா இப்போ இருக்கிற, அதாவது 2012 வந்த ஒரு கால சூழ்நிலைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கும் கண்டிப்பாக நம்ம ரெண்டையும் ஒன்றா ஒத்து பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த இதுக்கும் அப்போ இருக்கிற பே ஸ்கேலு மற்ற எல்லாமே அரசு எடுத்துகிட்டு நடத்திட்டு போகிற செலவு அது எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது கண்டிப்பாக வேறு இருக்கும். பட் அந்த 20,000 பணியிடங்கள் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச இந்த 10,000 பணியிடங்கள் அப்படின்ற மாதிரியெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கும். இது அதை விட ஒரு பெரிய மூமெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய பர்சனலான ஒரு கருத்து கணிப்பு. ஸோ இந்த நிகழ்வு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது வந்து இதே மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படின்றத இப்போவும் நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதாவது எந்த ஒரு நிகழ்வுமே, எந்த ஒரு புரட்சியாக இருந்தாலும் சரி, மற்ற எதுவாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்வுமே தானாக முன் வந்து அதுவாக நடக்காது. நம்ம அதுக்காக ஒரு முயற்சி அப்படின்றத பண்ணணும். ஏன்னா ஒரு 10,000 பணியிடங்கள் ஃபில்லப் பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸாம் எழுதுனது 25,000 பேர். ஒரு தேர்வில் 10,000 காலி பணியிடங்கள் அப்படின்றத ஃபில்லப் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அது எவ்வளோ நபர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அடுத்தடுத்த தேர்வுகளில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து வேக்கண்டையுமே ஃபில்லப் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப வந்து சிறப்புமிக்க ஒரு இதாக இருக்கும். இதற்கு முன்னாடி இருந்த அரசுகளும் சரி, தற்போதைய நிலைமையில் இருக்கிற தமிழக அரசும் சரி, நமக்கு ஆசிரியர்களுக்கான அனைத்து விதமான நல்ல திட்டங்கள், நல்ல நோட்டிஃபிகேஷனும் கொடுக்குறாங்க. அடுத்தடுத்த நியமனங்கள் அப்படின்றதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இந்த ஒரே ஒரு விஷயம் நமக்கு வந்து வேக்கன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அது வந்து அரசுக்கு நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கணும். அரசுக்கு அதை வந்து தெரியப்படுத்தணும். நம்ம வந்து தெரியப்படுத்துறது மூலியமாகவோ, நம்ம வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறது மூலியமாகவோ என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இதற்கான எஃபெக்ட் அப்படிங்கிறது அந்த ரிசல்ட்லேயும் சரி, அடுத்தடுத்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது தான் அதனுடைய எஃபெக்ட் அப்படின்றது நமக்கு புரிய வரும். அது வரைக்கும் கண்டிப்பாக எதுலேயுமே புரியாது. ஸோ இதற்கு முன்னாடி, அதாவது 2012 இந்த மாதிரியான கோரிக்கைகள் நம்ம இப்போ முன்னெடுத்திருக்கிற மாதிரியான கோரிக்கைகளோ ஒரு விண்ணப்பங்களோ அப்போதெல்லாம் கொடுக்கல. அப்போ போராட்டங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு அப்போ இருந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான போராட்டங்கள் பண்ணி தான் அவங்க அதை வந்து வெற்றி அடைய செஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, ஸோ எக்ஸ் தளத்துலையாக இருந்தாலும் சரி, மற்றபடி ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, நம்மளோட சோசியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்ட் பண்ணுறது மூலியமாக நம்ம எஸ்ஜிடி வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணணுன்றது மாதிரி நம்ம இதை ட்ரெண்ட் பண்ணுறது மூலியமாகவும் பல்வேறு விதமான முறையில் சோசியல் மீடியாக்களில் நம்ம இதை ட்ரெண்ட் பண்ணுறது மூலியமாகவும்
நமக்கான வேக்கன்சி அப்படின்றது நம்மளாலே வாங்கிக்க முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கங்க. இதில் அதாவது ஆல்ரெடி சோசியல் மீடியாக்களில் நிறைய நண்பர்கள் இதற்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் என்னென்ன தகவல்கள் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத முதல்ல ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து எதுக்காக இதை போராடுறோம் அப்படின்ற தகவல்களாவது உங்களுக்கு தெரிய வரும். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்க மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு எழுத வேண்டும் என்ற அரசால் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கடந்த வருடம் போட்டித் தேர்வு எழுதினார். 2012ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவரையும் சென்னைக்கு அழைத்து விழா அழைத்து 20,920 பணி நியமனம் வழங்கினார். அதன் பிறகு கிட்டத்தட்ட 13 வருடங்கள் கடந்து இப்போது மீண்டும் மிக குறைவாக 2,768 பணி நியமனம் என்பது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் ஆசிரியர் பணிக்காக இத்தனை வருடம் காத்திருந்தவர்களுக்கும் பெரும் இடியாக விழுந்துள்ளது. எனவே தேர்தலின் கோரிக்கையில் அரசாங்கம் ஏற்று ஆசிரியர் பணி நியமனத்திற்கான காலி பணியிடங்களை 10,000ஆக அதிகரித்து பணி வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை அப்படின்றத நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு கோரிக்கையாவோ ஒரு விண்ணப்பமாகவோ அந்த இதில் தான் வந்து நம்ம இருக்குது. நம்ம வந்துட்டு ஒன்றும் பெருசாக போராட்டம் அந்த மாதிரிலாம் போக தேவையில்லை. நம்மளோட ஒரு கோரிக்கை, நம்மளுடைய ஒரு சிறு முயற்சி அப்படின்றது வெற்றியடைய வைக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய நம்பிக்கை. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கோம் அப்படின்றத முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான ஒரு ஐடியா வரும். நம்ம இதே வழியில் பயணிக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது ஐடியாக்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கீழே கமெண்டில் பகிருங்க. உங்களோட ஐடியாக்கள் என்ன அப்படின்றதையும் கீழே சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்து என்ன கோரிக்கைகள் வைக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக கொடுத்துட்றேன். 20,920 பணி நியமனம் விழா அமைத்து வழங்கப்பட்டது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது 2,768 காலி பணியிடம் என்பது தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக உள்ளது. எனவே காலி பணியிடங்களை 8,000 முதல் 10,000 வரை அதிகரித்து பணி நியமனம் வழங்க ஆவணம் செய்யுங்கள் ஐயா உதய் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் அப்படின்றது போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோரிக்கைகள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஒரே ஒருத்தரோ ஒரு 2 நபர்களோ ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியாது. அதாவது நீங்கள் தேர்வில் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை அந்த குவாலிஃபைடே ஆகலைனாலும் சரி, நீங்கள் டெட் தேர்வு எழுதி தான் பாஸ் பண்ணி தான் இந்த நியமனம், அதாவது போட்டித் தேர்வு அப்படின்றது எழுதிருப்பீங்க. அப்படிங்கிறப்போ நமக்கான வழி அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா ஒரு டெட் அப்படின்ற ஒரு தேர்வு எழுதி அதை கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு போட்டித் தேர்வு எழுதி அதில் எலிஜிபிள் ஆகலை அப்படின்றத 2வது பட்சம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஒரு எஃபர்ட், ஒரு சின்ன முயற்சி அப்படின்றத எப்போதுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்மளும் வந்து நம்ம தான் எலிஜிபிளே ஆகலையே அப்படின்னு நினச்சி பின்வாங்க வேண்டாம். இல்லை நம்ம தான் வெறும் 60 தான் வாங்கியிருக்கோமே, 70 தான் வாங்கியிருக்கோமே, நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லியும் பின்வாங்க வேண்டாம். இது உங்களுடைய முயற்சி. இந்த முயற்சி எடுத்து நமக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா மீண்டும் வரக்கூடிய காலங்களில், அதாவது இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலங்களில் இதே நடைமுறை பின்பற்றப்படலாம். அப்படி பின்பற்றப்படும் போது உங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேடி வரும், கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம், மறுபடியும் சொல்கிறது, நீங்கள் இந்த வாய்ப்பை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அப்படின்றத வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இதுக்கு நமக்கான எந்த ஒரு இதுவுமே கிடைக்காமல் போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாளாவோ 5 நபர்களாவோ 10 நபர்களாவோ எந்த முயற்சியும் எந்த ஒரு பெரிய வெற்றியும் கிடைக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நிறைய நபர்கள் அதற்கான ஒரு தூண்டுதலாகவும் இருக்கும்போது தான் நமக்கான வெற்றி அப்படின்றது கிடைக்க பெறும். அது ஆசிரியர்களான உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய எஃபர்ட் அப்படின்றத நம்ம கொடுப்போம். சோசியல் மீடியாக்களில் ட்ரெண்ட் பண்ணுறது மூலயமா அது எந்த இதுவாக வேணாலும் இருக்கலாம். இதில் தான் பண்ணுறோம், அதில் தான் பண்ணுறோம் அப்படின்றது இல்லை. உங்களுக்கு தெரிந்த, உங்களால் எது முடியுதோ அதில் ஸோ நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பெற்றுத்தரும். ஏன்னா இன்னும் வந்து அவங்க லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போது நம்ம இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளே நம்மளுடைய முழு முயற்சியை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான நல்லது அப்படின்றது 100% கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால்
பாஸ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மினிமம் குவாலிஃபிகேஷன் வாங்காதவங்க இருந்தாலும் சரி, வெறும் 60 மார்க் வாங்கினவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் ஆசிரியர்கள் அப்படின்ற ஒரு பேருக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளால் எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி அடைய முடியும். நான் 60 தான் எடுத்திருக்கேன், நான் வரமாட்டேன், எனக்கு எவ்வளோ வேகன் போட்டாலும் என்னால் உள்ளே வர முடியாது, நான் வரலை அப்படின்ற மாதிரி யாரும் தயவு செஞ்சு நினைக்க வேணாம். நான் சொன்ன மாதிரி தான், அடுத்த முயற்சிக்கு அடுத்த ஒரு தேர்வுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், இது வந்து யூஸ் ஆகும். இதில் வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னா வரக்கூடிய அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துலேயும் வெற்றி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், சேர்ந்து ஒரே குழுவாகவும் ஒரே இதுவாகவும் செயல்படுவோம். கீழே வந்து இதற்காக வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் அப்படின்றது ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு ஐடியா அப்படின்றது தோணலை, பட் இப்போது இந்த நிமிஷம் அப்படின்றது ஐடியா ஒன்று தோணுது. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன இப்போ போய்கிட்டு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்படின்னா ஏதோ ஒரு குழுக்களில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து எல்லாராலையும் அந்த குழு மூலயமா எல்லாருக்கிட்ட இருக்கிற தகவல்களும் நமக்கு அந்த குழுவில் வரும். அந்த குழுவில் பேசுகிறது மூலயமா நிறைய பேரோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்றது தெரியும். அடுத்த கட்ட நகர்வு எதுக்கு போகலாம், எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமும் தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இன்றைக்கி புதுசாக இப்போது இந்த நிமிஷம் இதுக்கப்புறம் பிளான் பண்ணது தான் இது. இப்போ நான் வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தோணுனது தான். ஸோ குரூப்பு ஆரம்பிக்கிறோம், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய தாட்ஸ், அதாவது எல்லாரும் ஆசிரியர்கள், அன்வான்ட் டாக்ஸ் அப்படின்றது இல்லாமல், ஏன்னா நான் குரூப் ஆரம்பிக்காததுக்கு முதல் காரணமே அதுதான். ஏன்னா தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத அரட்டைகள் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாமல் நீங்கள் நம்மளுடைய வேலை சம்மந்தமாக நீங்கள் வந்து தாராளமாக பேசிக்கலாம். அதே போல் அன்வான்டாக யாருக்கும் பர்சனல் மெசேஜஸ் அப்படின்றத அனுப்ப வேண்டாம். அந்த மாதிரி ஏதாவது யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை குரூப்பில் இருந்து ரிமூவ் பண்ணிவிடும். குரூப் ஆரம்பிக்கிறதுக்கான முதல் முக்கிய நோக்கமே முன்னாடி சொன்னது தான், எல்லா தகவல்களும் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான், எல்லோரும் ஒரே தாட் ப்ராசஸில் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான். ஏன்னா ஒரு வீடியோ பார்க்குறோம், அந்த வீடியோவில் சொல்கிறது மூலயமா எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டையும் கன்வே பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது, கஷ்டம். ஸோ அந்த ரீசனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஜென்யூனாக நடத்த பாருங்கள். ஏன்னா எல்லாருமே ஆசிரியர்கள், எல்லாருக்கும் அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றது நமக்கு இருக்கும். அதனால் சொல்ல வரேன், ஓகேவா? ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இதில் தகவல்கள், புதுமையான தகவல்கள் இருந்தாலும் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், குரூப்பில் வந்து சொன்னாலும் ஓகே. வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். தொடர்ச்சியாக அப்டேட்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி.